யோசுவா அதிகாரம் 2. முழு வசனங்களுக்கான விரிவான கேள்வி பதில்கள். வசனம் 1. யோசுவா எத்தனை பேரை வேவு பார்க்க அனுப்பினார்? 2 பேர். வேவு பார்க்க அனுப்பப்பட்டவர்கள் எப்படி அழைக்கப்பட்டார்கள்? வேவுகாரர். யோசுவாவால் வேவுகாரர்கள் எங்கு அனுப்பப்பட்டார்கள்? எரிகோவுக்கு. வேவுகாரர் தங்கிய வீடு யாருடையது? ராகாபின் வீடு. ராகாப் யார்? பேசி. வசனம் 2. வேவுகாரர் வந்ததை யார் அறிந்தான்? எரிகோ ராஜா. வேவுகாரர் எப்போது வந்ததாக எரிகோவின் ராஜாவுக்குச் சொல்லப்பட்டது? இரவில். வசனம் 3. ராஜா யாரிடம் ஆள் அனுப்பினான்? ராகாபிடம். ராஜா ராகாபிடம் என்ன செய்யச் சொன்னான்? வேவுகாரரை வெளியே கொண்டு வரச் சொன்னான். வேவுகாரரைப் பற்றி ராஜா என்ன சொன்னான்? தேசத்தை வேவு பார்க்க வந்தவர்கள் என்று. வசனம் 4. ராகாப் வேவுகாரரை என்ன செய்தாள்? ஒளித்து வைத்தாள். ராகாப் ராஜாவிடம் உண்மை சொன்னாளா? இல்லை. வசனம் 5. ராகாப் என்ன பொய் சொன்னாள்? வேவுகாரர் போய்விட்டார்கள் என்று. எப்போது வேவுகாரர் போனதாக ராகாப் சொன்னாள்? வாசல் மூடப்படும் நேரத்தில். வசனம் 6. எதன் கீழ் வேவுகாரரை ராகாப் மறைத்தாள்? வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள். வசனம் 7. ராஜாவின் மனிதர்கள் எங்கு வேவுகாரரை தேடினார்கள்? யோர்தானுக்குப் போகிற வழியில் துறைகள் மட்டும். வேவுகாரரை தேடிய பிறகு என்ன நடந்தது? வாசல் மூடப்பட்டது. வசனம் 8. வேவுகாரர் படுக்கும் முன் ராகாப் எங்கு சென்றாள்? வீட்டின் மேல் வேவுகாரரிடம். வசனம் 9. தேசத்தை யார் கொடுத்தார் என்று வேவுகாரரிடம் ராகாப் சொன்னாள்? கர்த்தர். தேச மக்களுக்கு ஏற்பட்ட நிலை என்ன? திகில் பிடித்திருந்தது. சோர்ந்து போனவர்கள் யார்? தேசத்து குடிகள். வசனம் 10. இஸ்ரவேலர் எந்த கடலை கடந்தார்கள்? செங்கடல். எந்த சமுத்திரத்தின் தண்ணீரை கர்த்தர் வற்றி போக பண்ணினார்? சிவந்த சமுத்திரம். எமோரியரின் 2 ராஜாக்கள் யார்? சீகோன், ஓகு. எமோரியரின் ராஜாக்களை இஸ்ரவேலர் எங்கே சங்காரம் பண்ணினார்கள்? யோர்தானுக்கு அப்புறத்தில். வசனம் 11. மக்கள் ஏன் தைரியம் இழந்தார்கள்? கர்த்தருக்கு பயந்து. கர்த்தர் எங்கே தேவன் என்று கூறப்பட்டது? உயரே வானத்திலும் கீழே பூமியிலும். வசனம் 12. ராகாப் வேவுகாரரிடம் என்ன கேட்டாள்? தயவு. எதன் அடிப்படையில் ராகாப் வேவுகாரரிடம் தயவு கேட்டாள்? தன் தயவின் அடிப்படையில். வசனம் 13. ராகாப் யாரை வேவுகாரரிடம் காப்பாற்றச் சொன்னாள்? தன் தந்தை, தாய், சகோதரர்கள், குடும்பம். வசனம் 14. எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு. யார் யாரிடம் சொன்னது? வேவுகாரர் ராகாபிடம். எந்த நிபந்தனையில் வேவுகாரர் ராகாவுக்கு உறுதியளித்தனர்? காரியம் வெளிப்படாதிருந்தால். வசனம் 15. ராகாப் வேவுகாரரை எப்படி தப்பவிட்டாள்? கயிறு மூலம். ராகாபின் வீடு எங்கிருந்தது? அலங்கத்தின் மதிலில். வேவுகாரரை கயிறு மூலம் எதன் வழியாக ராகாப் இறக்கிவிட்டாள்? ஜன்னல் வழியாய். வசனம் 16. வேவுகாரரை ராகாப் எங்கு ஒளியச் சொன்னாள்? மலைகளில். வேவுகாரரை எத்தனை நாட்கள் மலைகளில் ஒளிந்திருக்கச் சொன்னாள்? 3 நாட்கள். வசனம் 17. ராகாபின் வீட்டில் என்ன கட்டச் சொல்லப்பட்டது? சிவப்பு கயிறு. சிவப்பு கயிறை எங்கு கட்ட வேண்டும்? ஜன்னலில். வசனம் 19. ராகாபின் குடும்பம் வீட்டிற்கு வெளியே சென்றால் என்ன ஆகும்? அவன் இரத்தப்பழி அவன் மேல் இருக்கும். வசனம் 20. ராகாப் காரியத்தை வெளிப்படுத்தினால் என்ன ஆகும்? ஆணை ரத்து செய்யப்படும். வசனம் 21. காரியத்தை வெளிப்படுத்தினால் ஆணை ரத்து செய்யப்படும் என்பதற்கு ராகாப் சம்மதித்தாளா? சம்மதித்தாள். ராகாப் தன் வீட்டில் என்ன கட்டினாள்? சிவப்பு கயிறு. வசனம் 22. வேவுகாரர் எங்கு சென்றார்கள்?
மலைகளுக்கு. வேவுகாரர் எத்தனை நாட்கள் மலைகளில் தரித்திருந்தனர்? 3 நாட்கள். வசனம் 23. வேவுகாரர் யாரிடம் திரும்பினர்? யோசுவாவிடம். வேவுகாரர் யோசுவாவிடம் என்ன செய்தியை சொன்னார்கள்? நடந்த அனைத்தையும். வசனம் 24. கர்த்தர் தேசத்தை யாரிடம் கொடுத்தார் என்று வேவுகாரர் யோசுவாவிடம் கூறினார்கள்? இஸ்ரவேலராகிய நம்மிடம். தேசத்துக் குடிகளெல்லாம் நமக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள். யார் யாரிடம் சொன்னது? வேவுகாரர் யோசுவாவிடம்.